ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாமே பெரும்பாலும் ஏழையாக தான் இருந்தாங்க. யாருக்கிட்டேயும் இவர்கிட்ட பணக்காரர், அவர் ஏழை அப்படிங்கிற வழக்கங்கிறது இல்லாமல் இருந்தது. எல்லோரும் ஒரே மாதிரியான பொருளாதார பிரச்சனையோடு இருந்தாங்க. ஒரே மாதிரியான பிரச்சனையிலையும் இருந்தாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி செலவுகள் கிடையவே கிடையாது. பெரிய செலவுகள்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கும். மற்றபடி காங்கிரீட் வீடு கட்டுறது அல்லது நகை வாங்குறது இந்த மாதிரி செலவெல்லாம் கிடையாது. ஒரு 50 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரியான பொருளாதாரம் தான் இருக்கும். ஒரு சொந்தக்காரங்களுக்கு இல்லை. அப்போது ஒருத்தர் பெரிய பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய வாங்குகிற பொருட்கள் உற்பத்தி கிடையாது. அதாவது பொருள் உற்பத்தினா பணத்தை கொடுத்து வாங்குகிற பொருட்கள் ஒரு 50 60 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப குறைவு. பணம் கொடுத்து இன்றைக்கி நம்ம பணம் கொடுத்தா நம்ம பணத்தை செலவு செய்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நிறைய பொருட்களை வாங்கலாம். ஆனால் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் விவசாயம் தான் பார்த்தாங்க. அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணாங்க. பணம் கொடுத்து வாங்கணுன்னா கடைகள் ரொம்ப கம்மி, உற்பத்தி பொருட்கள் ரொம்ப கம்மி. அதனால் பணம் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு இங்கே பொருட்கள் ரொம்ப கம்மி. மக்கள்கிட்ட பணப்புழக்கமும் கம்மி. பணத்தை அவங்க சம்பாதிக்கிற பதிலாக உணவை தான் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு உழைக்காமல் உணவை சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் உழைச்சிட்டு இருந்தாங்க. பணத்தை சேர்க்காமல் உணவை தான் சேர்த்து வச்சாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் மூட்டை மூட்டையாக நெல், சோளம் அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய பானைகள் இருக்கும். அதில் இந்த மாதிரி தானியங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு காய்கறிகள், தோட்டத்தில் விளையிற காய்கறிகளை இதை வச்சு ஏதோ ஒரு உணவை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பணப்புழக்கம் இல்லாதனால அவங்க கடன் கொடுக்குற வழக்கமும் சரி, கடன் வாங்குகிற வழக்கமும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லோரும் ஒரே மாதிரியான பொருளாதாரத்தில் தான் இருந்தாங்க. அதனால் என்னென்னா மனித உறவுகள் நல்லா இருந்தது. அதாவது யாரும் கடன் வாங்கிட்டு ஏமாத்துகிற வழக்கம் அங்கே கிடையாது. கடன் கொடுக்குற நிலைமையிலையும் அவங்க இல்லை, வாங்குகிற நிலைமையிலையும் யாருமே இல்லை. கொடுக்கணுன்னா பணக்காரராக இருக்கணும். எப்போ கடன் வாங்குகிற பிரச்சனை வருதுன்னா, இங்கே ஒருத்தர் பணக்காரராக இருக்கார், ஒருத்தர் ஏழையாக இருக்கார், ஒருத்தர் நடுத்தர வர்க்கத்தினா இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கும் போது தான் யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க இல்லாதவங்க போய் கடன் வாங்குறாங்க. அப்போது சரி பணக்காரங்கிட்ட போய் இவங்க பணம் இல்லாதவங்க போய் கடன் வாங்குவாங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கிறதுனால ஒருத்தர் ஏழையாகவும், ஒருத்தர் வறுமையிலையும், ஒருத்தர் பணக்காரராகவும், ஒருத்தர் கோடீஸ்வரராகவும் இருக்கும்போது யார்கிட்ட இருக்குதோ அவங்க இல்லாதவங்க அவங்ககிட்ட போய் கடன் வாங்குறாங்க. அப்போது எல்லாருமே ஒரே மாதிரியான பொருளாதாரத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தாங்க. ஒரு ஊரை பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாருமே உள்ளூரில் தான் இருப்பாங்க. வெளியூர்களுக்கு எங்கேயெல்லாம் போக மாட்டாங்க. வெளியூர்களுக்கு போய் 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற வழக்கம்லாம் ரொம்ப ரொம்ப அரிதாகத்தான் இருக்கும். அப்போ எல்லோரும் ஒரே நிலமை தான். அப்போ அவங்ககிட்ட பணம் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை, அவங்ககிட்ட போய் வாங்கலாம் அப்படிங்கிற நிலமை அங்கே இல்லை. நம்மளை மாதிரி தான் அவங்களும், நம்மக்கிட்ட இல்லைன்னா அவங்ககிட்டையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு வழக்கம் அங்கே அப்போல்லாம் இருந்தது. கடன் வாங்குகிற வழக்கம், பணத்தை கடன் வாங்குகிற வழக்கம் அங்கே இல்லை. ஆனால் உணவை கடன் வாங்கியிருப்பாங்க. ஒரு டம்ளர் அரிசியை கொடு, சோளம் கொடு, 1 கிலோ, ஒரு 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 பக்கா அது ஒரு அளவு, எனக்கு கேழ்வரகு கொடு அப்புறமா தரேன். இந்த மாதிரி உணவை வாங்கி கொடுக்குற வழக்கம். அதில் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. உணவை வாங்கிட்டு நான் 2 டம்ளர் அரிசி கொடு அப்புறமா தரேன், இந்த மாதிரி வழக்கமெல்லாம் இருந்திருக்கும். அரிசி கொடு நான் அப்புறமா தரேன், அல்லது சோளம் கொடு அப்புறமா தரேன், அந்த மாதிரி வாங்கி உணவை கடன் வாங்கி கொடுக்குற வழக்கம் அப்போ இருந்தது. ஆனால் பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்குற வழக்கம் அந்த மாதிரி ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்ககிட்ட யார்கிட்டையுமே எல்லோரும் ஒரே மாதிரியான பொருளாதாரம், இவங்ககிட்ட இருக்குது இவங்ககிட்ட இல்லை அப்படின்லாம் இல்லை. பணமே இல்லைங்கிற நிலைமை தான். பணத்தை பார்க்குறதே பெரிய விஷயம். அதனால தான் அன்றைக்கி அந்த காலத்தில் வீட்டை பூட்டினா சாவியை மேலே வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, திறந்து போய் அங்கே என்னத்தை எடுக்க முடியும், தங்கமும் இல்லை பணமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. அதனால் உறவு முறை நல்லா இருந்தது, நேர்மையாக இருந்தாங்க. எப்போ அந்த பணம் ஒருத்தர்கிட்ட நிறைய பணத்தை தான் வாங்கும்போது அதை திருப்பி கொடுக்கறது இல்லை, மறந்துடுறது. அப்போ தான் இந்த மாதிரி உறவு முறை கெட்டு போனது. எப்போ பணப்புழக்கம் அதிகமாகுதோ ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ தான் பணப்புழக்கம் அதிகமாகுது. பாம்பேக்கு வேலைக்கு போவாங்க, சென்னைக்கு வெளிநாட்டுக்கு வேலை போடுறது. அப்புறம் பணத்தை சம்பாதிக்கும்போது ஒருத்தர் அதிகமாக இருப்பாங்க பணம், அப்புறம் ஒருத்தர் ஏழையாக இருப்பாங்க. ஏழைகள் போய் பணக்காரன்ட்ட போய் பணம் வாங்குவாங்க, திருப்பி கொடுக்க முடியாத நிலைமை வரும். அப்போ தான் உறவுகள் மோசமாகுது. உறவுகள் மீது மனிதர்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போகுது. பணப்புழக்கம் தான் மனிதர்களுடைய உறவுகள்
நம்பிக்கை இல்லாமல் மக்கள் தனிமை எங்கே கடன் கேட்டுருவாங்களோ, எங்கே பணம் கேடுவாங்க அப்படிங்கிறதுனா தனிமையை நோக்கி மக்கள் நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நகரங்களை நோக்கி மக்கள் நகர ஆரம்பிக்கிறாங்க. உறவுகளோட தொல்லைகள்லேருந்து விடுபடுவதற்காக நகரங்களை நோக்கி மக்கள் குடிபெயர்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நகரங்கள் நோக்கி வேலைவாய்ப்பு நகரங்களில் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நகரங்களில் அதிகமாக இருக்கிறது. இதுவும் ஒரு காரணம்.